நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம 5 ஸ்குவாட்ரன்ஸ் ஆஃப் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இது வரைக்கும் ரஷ்யன்ஸ் நமக்கு 3 ஸ்குவாட்ரனை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் அதாவது 2024ஓட இறுதிக்குள்ள அவங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 ஸ்குவாட்ரன்ட்டையும் கொடுத்தாகணும். ஆனால் அந்த ஸ்கெடியூல் கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா மற்றும் யுக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர் தான். இப்போ ரஷ்யன்ஸ் என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த S-400ஓட கடைசி 2 ஸ்குவாட்ரன்ஸையும் 2026 வருஷத்தோட 3rd குவார்ட்டருக்குள்ள மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் டிலே ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வான் பாதுகாப்பு டிலே ஆயிருக்கிறதுனால நம்ம இதுக்கு மாற்றா என்ன பண்ண முடியுன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். ரஷ்யன்ஸ் மட்டும் இந்த S-400 டிலே பண்ணலை, அமெரிக்கன்ஸ் பேட்ரியாட்டையுமே டிலே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் தான். 2 பேருமே மாறி மாறி ஆட்வான்ஸ் சிஸ்டமாக அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேற்கு நாடுகளுக்கும் அதுவும் குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜெர்மனியை சொல்லலாம். ஜெர்மனி அவங்க சொந்த நாட்டில் இருந்த பேட்ரியட்டை இது வரைக்கும் உக்ரைனுக்கும் கொடுத்துருக்காங்க, போலந்துக்கும் கொடுத்துருக்காங்க. போலந்துக்கு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், போரோட ஆரம்ப கட்டத்தில் உக்ரைன் ஒரு ஏவுகணையை ஃபயர் பண்ணி அது போலந்தில் போய் விழுந்துச்சு. ஸோ அந்த டைம் நேட்டோவோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்காண்டி ஜெர்மனியோட பேட்ரியட் ஆட்வான்ஸ் சிஸ்டமை தான் போலந்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனி உக்ரைனுக்கும் ஒரு பேட்ரியட் ஆட்வான்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்கு. கூடவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச் IRIS-T அப்படின்னு அழைக்கப்படுற ஆட்வான்ஸ் சிஸ்டத்தையும் டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு மட்டுமே இத்தனை ஆட்வான்ஸ் சிஸ்டமாக உக்ரைனுக்கு கொடுக்குறப்ப ரஷ்யன்ஸ் அங்கே பேட்ரியட்ஸையும் IRIS-T-யையும் வச்சு பந்தாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ஆட்வான்ஸ் சிஸ்டமை அடிச்சு நொறுக்குனாங்க. ஸோ ரஷ்யன்ஸால் மட்டும் இல்லை, ஈவன் அமெரிக்கன்ஸால் கூட சரியான ஆட்வான்ஸ் சிஸ்டமை உற்பத்தி பண்ணி அவங்களோட நட்பு நாடுகளுக்கு கொடுக்க முடியலை. இப்போ மட்டுமே கிட்டத்தட்ட 1000 இன்டர்செப்டார்ஸோட ஆர்டர் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தால் அவங்களோட ஆர்டர்ஸை பூர்த்தி செய்ய முடியாமல் போகிற சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதே சமயம் உக்ரைனுக்கும் அவங்களால இன்டர்செப்டார்ஸை கொடுக்க முடியாதுன்ற சிச்சுவேஷனும் ரொம்ப தூரம் தள்ளி இல்லைன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு குளோபல் வெப்பன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போகிறனால மட்டுமே. இது கூட இதுக்கடுத்து இஸ்ரேல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களாலையும் இப்போ ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல, அவங்களுமே திணறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் உலகத்திலே சிறந்த ஆட்வான்ஸ் சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கிற நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டில் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பற்றாக்குறையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நம்ம உள்நாட்டில் ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டமை உருவாக்கி ஆகணும். அது ஒன்று மட்டும்தான் இதோட சொல்யூஷன். அப்படி நம்ம உள்நாட்டில் எந்த ஆட்வான்ஸ் சிஸ்டமை உருவாக்குறோன்னு கேட்டிங்கன்னா, புஷா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. நான் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டின் படி ஒரு லாங் ரேஞ்ச், அதாவது LRSAM அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். S-400ஓட அதே டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டமை உருவாக்குறோம். S-400 மாதிரியே மல்டிபிள் இன்டர்செப்டார்ஸை நம்ம இதில் பொருத்த போகிறோம். அதாவது 130 கிலோமீட்டருக்கு ஒன்று, 240 கிலோமீட்டருக்கு ஒன்று, 350 கிலோமீட்டருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 3 இன்டர்செப்டார்ஸ் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கும். டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத சரியாக கணிச்சு அந்த தூரத்துக்கு எந்த இன்டர்செப்டாரை அனுப்புனா கரெக்டாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டம் அதுவாகவே இன்டர்செப்டார்ஸை ஏவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே சேர்த்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமையும் ஒரு கண்ட்ரோல் மாடியூலையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போது S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் 2026 வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த சிஸ்டம் அப்போ நம்ம வாங்குறதுனால பயன் இருக்கா? ஏன்னா நம்ம உள்நாட்டில் S-400 மாதிரியே ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டம் உருவாக்குறப்ப இதோட பயன் இல்லாமல் போகுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு DRDO தரப்புலேருந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. கூடவே ரஷ்யன்ஸும் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. S-400 அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்து இயங்குகிற ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டமே கிடையாது. ரஷ்யன்ஸ் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை அவங்க நாட்டில் டிசைன் பண்ணுறப்பயே ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற S-300 பன்ஷீர் S-1 ஆட்வான்ஸ் சிஸ்டமோட இணைந்து வேலை செய்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அவங்க நாட்டில் இருக்கிற ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் கூடயும் இந்த S-400ஆல் இன்டெகிரேட்டடாக வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நமக்கு கொடுக்குறப்ப நம்மளாலையும் இதோட நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கனெக்ட் பண்ண முடியும், நம்மளோட ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ரஷ்யன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு.
அமெரிக்காவோட பேட்ரியாட் ஆட்வான்ஸ் சிஸ்டம் ஓப்பன் ஆர்கிடெக்சர் கிடையாது. அதாவது அமெரிக்கன்ஸோட பர்மிஷன் இல்லாமல் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கூட நீங்கள் வேறு எந்த வான் பாதுகாப்பு அமைப்பையும் சேர்க்க முடியாது. ஆனால் ரஷ்யாவோட அந்த S-400 சிஸ்டம் ஓப்பன் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறதுனால ரஷ்யன்ஸோட பெர்மிஷன் இல்லாமலேயே நம்மளால் நம்மளோட உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை இது கூட லிங்க் பண்ண முடியும். அந்த ஒரு முக்கியமான அட்வான்டேஜை ரஷ்யன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவுக்கு சரியான நேரத்தில் ரஷ்யன்ஸால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கும்பல் ஒன்று கிளம்பிச்சு, ரஷ்யா வந்து ரொம்ப அன்ரிலையபிளான பார்ட்னரு, அவங்கக்கிட்ட ஆயுதம் வாங்கினா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி. பட் இந்த S-400ஓட ஓப்பன் ஆர்கிடெக்சர் சிஸ்டம் வந்து ஒரு தெளிவான உதாரணம் நம்ம ஏன் ரஷ்யன்ஸை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதே மாதிரி ஓப்பன் ஆர்கிடெக்சர் சிஸ்டமை அமெரிக்கன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட நேட்டோ நாடுகளில் இருக்கிற கண்ட்ரிஸுக்கே இந்த ஓப்பன் ஆர்கிடெக்சர் சிஸ்டம் போய் சேராது. அவங்க ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கன்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பேட்ரியட்டோட வேறு ஏதாவது ஆட்வான்ஸ் சிஸ்டமை இன்டெகிரேட் பண்ண முடியும். அண்ட் வான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்து இயங்குனா அது எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் வார் நமக்கு தெளிவாக படம் போட்டு காமிச்சிச்சு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு ரஷ்யன்ஸ் தான் சரியான பார்ட்னர் அப்படின்றது மீண்டும் மீண்டும் ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ அங்கே போர் போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால நமக்கு சரியான நேரத்தில் S-400 கொடுக்க முடியலை. பட் எது எப்படியோ ஏற்கனவே இருக்கக்கூடிய S-400 சிஸ்டமில் நம்மளோட ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான நல்ல செய்தியே. என்னதான் இது ஓப்பன் ஆர்கிடெக்சர் நமக்கு ரஷ்யன்ஸோட உதவி தேவையில்லை அப்படின்னாலும் ரஷ்யன்ஸ் மோர் தென் ஹாப்பியாக இருக்காங்க நமக்கு இந்த ஒரு விஷயத்தில் உதவி செய்கிறதுக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸோட இந்த டிலேவை நம்ம ப்ராஜெக்ட் குஷாவை வச்சு ஈடுகட்ட முடியும். அதாவது நம்மளோட இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி அதையும் S-400 இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட அந்த இதர 2 ஸ்குவாட்ரண்ட் வர வரைக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும். அதே சமயம் அந்த 2 ஸ்குவாட்ரண்ட் நமக்கு வந்துட்டாலும் அதை உள்நாட்டில் இருக்கிற நம்மளோட மித்த ஆட்வான்ஸ் சிஸ்டங்களோட இன்டெகிரேட் பண்ணி நம்மளை இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கிட்டே போக முடியும். ஸோ ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அந்த ஓப்பன் ஆர்கிடெக்சர் சிஸ்டமில் நமக்கு அந்த ஆட்வான்ஸ் சிஸ்டம் கொடுக்குறதுனால மட்டும்தான் நடக்குது. இதே இது இந்த இடத்துல ஓப்பன் ஆர்கிடெக்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்வான்ஸ் சிஸ்டம் வரதில் டிலேவும் ஆகும். அப்புறம் வந்ததுக்கப்புறமா அந்த ஆட்வான்ஸ் சிஸ்டமை நம்ம எதில் இன்டெகிரேட் பண்ணாமல் அது அப்படியே தனியாக கிடக்கும். ஸோ இதுதான் கிளியரான எக்ஸாம்பிள் ரஷ்யன்ஸ் வந்து நம்ம ஏன் நம்புகிறோம், நம்மளோட வெப்பன்ஸ் சாய்ஸுக்கு எப்போயுமே ஏன் ரஷ்யன்ஸ் நம்பர் 1 இருக்காங்க அப்படின்றதுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தரமான ஆயுதங்கள் வேணும் அப்படின்றப்ப ஒரு சில டைம் நம்ம ரஷ்யன்ஸையும் ஒதுக்குவோம். அதை பற்றி நான் பல தடவை வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, அப்படிலாம் கிடையாது, ரஷ்யா தான் ஒரு ரிலையபிளான பார்ட்னரு, இந்த இடத்துல நம்ம ரஷ்யா ஆயுதத்தை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உதாரணத்துக்கு F414 என்ஜினை சொல்லலாம், F404 என்ஜினை சொல்லலாம், அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸோட சாஃப்ரனோட சேர்ந்து நம்ம இன்ஜின் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை சொல்லலாம், ரஃபேலை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆயுதத்தை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக யோசிச்சு தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரஷ்யன்ஸ் வந்து அன்ரிலையபிளான பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லலை. அண்ட் ரஷ்யன்ஸ் ஒரு சில இடத்துல எக்ஸல் ஆகுறாங்க தெரியுமா, அந்த இடத்துல நம்ம அவங்கக்கிட்ட உதவி கேட்குறப்ப நமக்கு மோர் தென் ஹாப்பியாக வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு தெளிவான உதாரணமாக அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.